3ல உள்ள சிலபஸில் சால்விங் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உள்ள கம்ப்ளீட் இன்டெக்ரலும் சிங்குலர் இன்டெக்ரலும் நம்ம இன்றைக்கி எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கம்ப்ளீட் சொல்யூஷனும் சொல்லலாம், கம்ப்ளீட் இன்டெக்ரலும் சொல்லலாம். இப்போது நமக்கு கொஸ்டின் டைப்பை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் டைப்பை பார்க்கணும். 4 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அதில் டைப் 1 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PQ = P + Q இதை சால்வ் பண்ண கொடுத்துருக்காங்க. இதில் PQ ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ கொஸ்டின் டைப் என்னன்னா f(p, q) = 0. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு P = Aன்னு எடுத்துக்கலாம், Q = Pன்னு எடுத்துக்கலாம். அப்போது Pக்கு பதிலாக A சப்ஸ்டியூட் பண்ணுறோம், Qக்கு பதிலாக B சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவல் A + B. இப்போ AB இருக்குது, B எல்லாம் தனியாக ஒரு டேர்ம் கொண்டு வரோம், AB - B = A. இப்போ Bயை வந்து இதில் காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும்? A - 1 Bயை நம்ம வெளியே எடுத்தோம்னா ஈக்குவல் A. நம்ம B in terms A ஆவோ இல்லை A in terms B ஆவோ நம்ம எழுதலாம். இப்போ A = B எடுத்தோம்னா இந்த வேல்யூ வரும் நமக்கு. இதுலேயும் ஒரு A இருக்குது, அதனால் இதில் நம்ம B வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். B = அப்போது B கண்டுபிடிக்கிறோம்னா இந்த A/A-1 கீழே வரும்போது டிவைடட் பை ஐயில் ஆயிரும். அப்போ A/A-1 கம்ப்ளீட் இன்டெக்ரல். அதுக்கு என்னன்னா Z = AX + BY + C சியில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கம்ப்ளீட் இன்டெக்ரல் AX Bக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம்? A/A-1 Y + C. இதுதான் நமக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல். இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் பாருங்கள், P, Q அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. P இருக்குது, Q இருக்குது. அப்போது கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா f(p, q) = 0. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Pக்கு A போடுறோம், Qக்கு B போடுறோம், கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது P இருக்க இடத்துல A போட்டோம்னா A = 2p² + 1. இதுலேருந்து A வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதான் A வேல்யூ. அப்போ கம்ப்ளீட் இன்டெக்ரல் என்னது? Z = AX + BY + C. அப்போ Aக்கு மட்டும் A வேல்யூ அப்ளை பண்ணால் போதும். சப்போஸ் நம்ம ஆப்ஷனில் வந்து B வேல்யூக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம B வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ 2p² இங்கே வச்சா இது அப்படியே எடுத்துகிட்டு 2p² இங்கே வச்சா இங்கே இருக்க +1 இந்த சைடு போகும்போது -1 ஆயிரும். அப்போ B வேல்யூ என்ன ஆகும்? இங்கே இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 2 ஆயிரும். அப்போது ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா +or - A-1/2 1/2. அப்போது Bக்கு பதிலாக நம்ம Bயோட வேல்யூவும் அப்ளை பண்ணலாம். இப்போ B² + Q² = 1. இப்போ கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா P, Q ஃபங்க்ஷன் ஆஃப் P, Q தான் இருக்குது. இது யூஸ்வலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? Aயோட வேல்யூ கண்டுபிடிப்போம், Bயோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை நம்ம கம்ப்ளீட் இன்டெக்ரலில் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஆப்ஷனில் sin α, cos α கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ P = A = sin α எடுக்கும், Q = B தான் எடுப்போம், அதுக்கு cos α எடுக்கிறோம். அவ்வளோதான், ஈஸி. கம்ப்ளீட் இன்டெக்ரல் நமக்கு தெரியும். Z = AX + BY + C. Aக்கு பதிலாக sin α போடுறோம், Bக்கு பதிலாக cos α போடுறோம். அதான் ஆன்சர். ஏன் sin α, cos α எடுத்திருக்கோம்? இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? P² + Q² = 1. அப்போ Pக்கு பதிலாக A எடுப்போம், Qக்கு பதிலாக B எடுப்போம். A² + B² = 1. நமக்கு இது 1ன்னு வரணும். அப்போ இதையும் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். sin² α, cos² α = 1. அதனால தான் Aக்கு sin ஆல்ஃபாவும் Bக்கு cos ஆல்ஃபாவும் எடுத்திருக்கோம். நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி கூட எடுக்கலாம். Aக்கு cos α, Bக்கு sin α கூட எடுக்கலாம்.